கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு முகையூர் கிராமத்தினர் ரேஷன் கடையில் உணவுப் பொருட்கள் சரியாக வழங்கப்படாததை கண்டித்து மனு கொடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் முறையாக வழங்கப்படாது மற்றும் பொங்கலுக்கான வேட்டி சேலை யாருக்கும் வழங்காததை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் இதுகுறித்து ஸ்டாலின் மாடல் அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் பொதுமக்களை திரட்டி ரேஷன் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் முகையூர் கிராமத்தினர் தெரிவித்தனர். ரேஷன் அரிசியை பார்த்தாக்க நாறுதே நாறுதே கோதுமையை கேட்டாக்க கிடைக்கல ஏழை மக்கள் எளிய மக்கள் அதிகாரிகள் மீதுதான் நடவடிக்கை எடு. வேலூர் அம்மனாங்குட்டை மயானத்தில் இறந்தவரை எரிக்காமல் முறைகேடாக தூக்கி வெளியே வைத்திருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கொசப்பேட்டையைச் சேர்ந்த சிந்து என்பவர் உடலை எரிக்க பணம் செலுத்திய நிலையில் ஊழியர்கள் எரிக்காததால் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் எரிவாயு இல்லை என கூறியதில் ஆத்திரமடைந்த உறவினர்கள் ஊழியர்களை தாக்கியதோடு சிந்துவின் உடலை விறகு மூலம் எரித்தனர். இந்நிலையில் ஆட்கள் பற்றாக்குறையால் பார்வதி என்ற மூதாட்டியின் உடலை பொதுமக்களே புதைத்தனர். ஸ்டாலின் மாடல் அரசின் நிர்வாக திறமையின்மையே இதற்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த பாடியை எரிக்கவே இல்லைங்க, பக்கத்தில் தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பாடியை தூக்கி பக்கத்திலேயே அதை உள்ளேருந்து எடுத்து வெளியே தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. காரணம் கேட்டால் இது இல்லை, அது இல்லை, இது வரணும், அது வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விசாரிக்கும் போது இதை எடுத்துன்னு போய் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு எரிக்கிறதுக்கு அவங்க இது பண்ணுறாங்களா என்னன்றது எங்களுக்கு தெரியல. இதில் எந்த அளவு உண்மை இருக்குது, பொய் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. இது மேற்கொண்டு இந்த மாதிரி நடக்காத மாதிரி அதுக்கு உண்டான உரிய தீர்வு காண்ட தான் வசிக்கும் குடிசைக்கு பட்டா மற்றும் மின் இணைப்பு கேட்டு பெண் ஒருவர் திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பன்னூரில் 35 வருடங்களுக்கு மேலாக வசிக்கும் மேரி என்பவர் தான் வசிக்கும் இடத்திற்கு பட்டா வழங்கக்கூடாது என சிலர் தடுத்து மிரட்டுவதாக புகார் அளித்தார். மேலும் இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்த மேரி ஆட்சியரிடம் இதுகுறித்து மனு அளித்தார். இந்த சம்பவத்தால் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. வீட்டுக்காரர் இல்லை, என்னை விட்டு போயிட்டாரு. அம்மா இறந்துட்டாங்க. எதிரில் இருக்கிற விக்டோரியா அவங்க தம்பி ஜோசப் 2 பேரும் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது, காலி பண்ணு, இந்த இடம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு வெளியூர் ஆளுன்னு வந்து எப்போ பார்த்தாலும் அடிக்கிறாங்க. என்ன நான் வேலைக்கு போகிற நேரத்தில் வந்து வீட்டான மண்ணு கொட்டுறாங்க, குறுகளை வேலி போட்டுக்கிறாங்க, போகிறது கூட வழி விடாமல் பண்ணி வச்சுக்கிறாங்களான்னு எந்த ஆதரவு எல்லாமே வச்சு விவோ வந்து பார்த்து எனக்கு லெட்டர் கொடுத்துக்கிறாரு. நான் வீட்டில் குடும்பம் பண்ணுறேன்ட்டு அவரே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாரு. இருந்தா கூட அவங்க பணம் ஆள் பணம் வச்சுக்கின்னு என்னை நேரம் மிரட்டுறாங்க. விக்டோரியா ஜோசப். சேலம் அரசு மருத்துவமனையில் மருந்தாளுநர் தவறான மருந்துகளை வழங்கியதை கண்டித்து நோயாளிகளின் உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளுக்கு பதிலாக மருந்தாளுநர் வேறு மருந்துகளை அளித்ததாக நோயாளிகளின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். அத்துடன் மருந்தாளுநர் மது போதையில் இருந்ததாகவும் கூறப்பட்டதை தொடர்ந்து அவர் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். மதுக்கடைகளை குறைப்பதாக கூறிய ஸ்டாலின் மாடல் அரசு அதனை நிறைவேற்றாமல் இருக்கும் அவலத்தின் அடையாளமாக அரசு மருத்துவமனை மருந்தாளுநர் மது போதையில் மருந்துகளை மாற்றிக் கொடுத்த கொடுமையும் நேரிட்டிருப்பதாக பலரும் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் மங்களூர் அருகே குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பழுதடைந்துள்ளது குறித்து மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். புடையூரில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சுத்தமான குடிநீர் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இது குறித்து பல முறை ஊராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என கூறும் மக்கள் இதனால் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர். எனவே ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் சுகாதாரமான குடிநீர் வழங்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடிக்கிற தண்ணி தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் கேட்கல. குடிநீர் தான் கேட்குறோம் என்ன. அதனால் நீங்கள் இதை வந்து வீடியோ ஆஃபீஸ்லேருந்து யாரும் வந்து இதை செய்யலை. முன்னாடி தலைவர் கூட இருந்தார், அவர்கிட்டையும் சொல்லி பார்த்தோம், கிடைக்கல. வீடியோ ஆஃபீஸுக்கும் நாங்கள் நடந்து பார்த்துட்டோம். இதை வந்து யாரும் சரிவர செய்ய மாட்டாங்க. இப்போது எங்களுக்கு வந்து அந்த குடிநீர் வந்து ஓப்பன் பண்ணி பழையபடியும்
இந்த கிராமத்துக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணும். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே குடிநீர் கேட்டு 100க்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த ரெட்டியார் சத்திரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் குடிநீர் குழாய் வழங்க தாமதமாகும் என்று கூறியதுடன் அனைவரும் டெபாசிட் செய்து குடிநீர் இணைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். இதனால் அப்பகுதி மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. சொல்றவங்களும் கேன்சல் சொல்றாங்க, கேட்கறவங்களும் கேன்சல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சென்னை நாகை தேசிய நெடுஞ்சாலையில் கருவேல மரங்கள் ஆக்கிரமித்து அபாயத்தை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 24 மணி நேரமும் வாகன போக்குவரத்து உள்ள இந்த சாலையைச் சுற்றி மரங்கள் மையப்பகுதி வரை வளர்ந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் செல்லும் நிலை உள்ளது. எனவே ஆபத்தான நிலையில் உள்ள கருவேல மரங்களை விரைந்து அகற்ற வேண்டும் என ஸ்டாலின் மாடல் அரசு அதிகாரிகளுக்கு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.